வெல்கம் டு ஹரிஸ் ஹோம் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோங்கன்னா, அரிசி மாவு ரொட்டி. வீட்டில் இட்லி மாவு, கோதுமை மாவு இல்லாதப்ப இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். சூப்பராகவே இருக்கும். நமக்கு இது கூட எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். பாருங்கள், பஞ்ச் மாதிரி சாஃப்டாக இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க பார்க்கலாம் எப்படின்ட்டு. நான் 1 கப் மாவுக்கு 1/2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். அது கூட 1/2 ஸ்பூனு உப்பு, 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுறலாம். சுடுதண்ணி கொதிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம அரிசி மாவு 1 கப் எடுத்திருக்கோம் இல்லையா, அதை போட்டு நல்லா உள்ளே போட்டு கிண்டிருங்க. அடி பிடிக்காத அளவுக்கு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கூட கிண்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இடியாப்ப மாவு ரெடி பண்ணுவோம் இல்லையா, அதே மெத்தட் தான். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி கையில் நனைச்சிட்டு நல்லா இழுத்து பிசைங்க. மாவை இழுத்து பிசைகிறப்ப தான் நல்லாயிருக்கும். பிசைஞ்சு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு தோசை பேனை வச்சு தோசை நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொன்றா போட்டு எடுங்க. பாருங்கள், நான் மாவு காட்டினேன் இல்லையா, அந்த பதத்தை காட்டல. நல்லா சாஃப்டாக இருக்கணும். ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் கரெக்டாக வரும். பாருங்கள், இது ஒன்று பின்னா போட்டு எடுக்கிறேன். லைட்டாக புஷ்ஷுன்னு வருதுங்க இல்லையா, இதுதான் கரெக்டான பதம். அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அரிசி மாவு ரொட்டி. எவ்வளோ சாஃப்டாக க்ரன்ச்சியாக இருக்குன்னு பாருங்கள். நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செய்யலாம், நைட் டின்னர் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் செஞ்சுக்கலாம். இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் வீட்டில் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.